அண்மை செய்தி. திருச்சி கொள்ளிடம் பாலத்தில் தடுப்பு கட்டையில் பைக் ஓட்டிய இளைஞர் மீது வழக்குப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் பூனாம்பாளையத்தை சேர்ந்த குருமூர்த்தி என்ற இளைஞர் மீது 8 பிரிவுகளில் வழக்குப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொள்ளிடம் பாலத்தின் தடுப்பு கட்டை மீது இருசக்கர வாகனம் ஓட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பக்ருதீன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வினிதா, அதாவது திருச்சி மாநகர் பகுதியில் கடந்த 23ஆம் தேதி பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையார் சதய விழாவையொட்டி பல்வேறு பகுதியிலிருந்து இளைஞர்கள், பெரியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மாலை அணிவித்து சென்றனர். அப்போது அன்று முழுவதுமே இங்கு வருகை தந்த ஒரு சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் அதிக அளவு வேகமாக ஓட்டியும் அதிக அளவு கத்திக்கொண்டும் வீலிங் சாகசம் செய்தும் ஓட்டியது பெரும் சர்ச்சைக்குள்ளாகியது. குறிப்பாக திருச்சியில் கடந்த 23ஆம் தேதி திருச்சி கொள்ளிடம் பாலம் தடுப்பு கட்டையில ஒரு இளைஞர் டிவிஎஸ் 50 வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கினார். இது சமூக வலைதளத்தில் அதிகமாக வைரலான காட்சியை பார்க்க முடியுது. தற்போது இது தொடர்பாக தான் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற இளைஞர் பூனாம்பாளத்தை சேர்ந்த குருமூர்த்தி என்பதும் இவர் மீது கொள்ளிடம் காவல் நிலையத்தில் தற்போது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் தலைமறையாக உள்ள அந்த இளைஞரை தற்போது தேடி வருகின்றனர். யூனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.